இன்றைக்கு 18 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய ஒரு சிகரெட் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே 72 ரூபாய் வரைக்கும் விலை உயர வாய்ப்புள்ளது. இந்த திடீர் விலை உயர்வுக்கு என்ன காரணம் என்ற விவரத்தை விரிவாக பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரம்பிற்குள் வராத பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய், புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது கலால் வரி வசூல் செய்யப்படுகிறது. காரணம், ஜிஎஸ்டி வரம்பிற்குள் இவற்றையெல்லாம் கொண்டு வரும்போது ஏதோ ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவு மட்டுமே வரி வசூல் செய்ய முடியும் என்கிற கட்டுப்பாடு உள்ளது. இது மட்டுமின்றி பொருட்களின் விற்பனை அளவை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அரசின் கைகளில் இருக்காது. எனவே இவற்றை வரம்பிற்குள் கொண்டு வந்து விற்பனையை வரைமுறைப்படுத்துவது அரசின் கடமையாகிறது. இதை கவனத்தில் கொண்டுதான் தற்போது புகையிலை பொருட்கள் மீதான கலால் வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புகையிலை பொருட்களின் பயன்பாடு கணிசமாக குறைந்து வருவதாக அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் கூட சில ஆய்வுகள் பயன்பாடு குறைந்து வருவதாகவே தெரிவிக்கின்றன. ஆனால் புகைப்பழக்கமானது பள்ளி மாணவர்கள் வரை பரவி விட்டது. எனவே இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது மட்டுமின்றி இப்படி புகை மற்றும் புகையிலை பழக்கத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இவற்றை கட்டுக்குள் கொண்டுவர எண்ணிய மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கி உள்ளது. அந்த வகையில்தான் சிகரெட்டின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சொல்ல போனால் இன்னும் வரி அமலாகவில்லை. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இது குறித்து சட்ட திருத்த மசோதாதான் இதுவரையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சட்டமாகும் பட்சத்தில் இந்த வரி நடைமுறை நாடு முழுவதும் அமலாகும். சட்ட திருத்தம் அமலாகும் பட்சத்தில் சுமார் 1000 சிகரெட்டுகளுக்கு 735 ரூபாய் வரையிலும் வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய கலால் வரியானது 11,000 ரூபாய் வரை அதிகரிக்கும். இதே போலதான் மெல்லக்கூடிய வகையைச் சார்ந்த புகையிலை பொருட்கள் மீதான வரி 100% வரையும், ஹூக்கா புகையிலைக்கான வரி 40% வரையிலும் உயர வாய்ப்புள்ளது. இப்படி சின் குட்ஸ் என்ற வகைக்கு கீழே வரக்கூடிய புகையிலை பொருட்கள் மீதான வரி உயர்வது அந்த பொருட்களின் விற்பனையை கட்டுக்குள் கொண்டு வரும் என ஒரு தரப்பு ஆதரவு தெரிவித்தாலும், திடீரென விலை உயரும் பொருட்கள், அதிலும் குறிப்பாக சாதாரண மக்கள் பலரும் அடிமையாகி இருக்கக்கூடிய ஒரு பொருள் மீதான திடீர் விலை உயர்வு நாட்டுக்குள் சட்டவிரோதமாக கடத்தலை அதிகரிக்கும் என மற்றொரு தரப்பு கவலை தெரிவித்து வருகிறது. எது எப்படியோ புகையிலை பொருட்களின் பயன்பாடு மற்றும் அதனால் பாதிக்கப்படுவோரின் நிலையை கட்டுப்படுத்த முடியும் என்பதே வரி அதிகரிப்பின் பின்னால் இருக்கக்கூடிய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.